ஸ்பிரிச்சுவல் ஜோதிடம் டிவி நேயர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பு நேயர்களே, இந்த பதிவில் இப்போ நான் சுக்கிர பெயர்ச்சி பலன்கள் அதை பற்றி தான் சொல்ல போகிறேன். கடக சுக்கிர பெயர்ச்சி இதனால் வரைக்கும் மிதுன ராசியில் இருந்த சுக்கிரன் வருகின்ற 7/7/2024 முதல் 31/7/2024 வரை கடகராசியிலே சஞ்சரிக்க போகிறார். அப்போ அந்த கடகத்தில் சுக்கிரன் இருக்கக்கூடிய பலாபலன்கள், அதனுடைய பொது பலன்கள் என்ன, 12 ராசிகளுக்கு உண்டான பலன்கள் என்ன, பார்வை பலன் என்ன, ஸ்தான பலன் என்ன, அதை தான் சொல்ல போகிறேன். இப்போது அந்த வகையில் மேசராசி தான் முதல் ராசியாக வருது. அதுபடி நான் மேஷத்துலேருந்து மீன வரைக்கும் சொல்ல போகிறேன். இப்போ பொது பலனை சொல்ல போகிறேன். இப்போ உள்ள கிரக நிலை பார்க்கும்போது மீனத்தில் ராகு, மேஷத்தில் செவ்வாய், ரிஷபத்தில் குரு, மிதுனத்தில் சூரியன், கடகத்தில் புதன், இப்போ சுக்கிரன் வந்து சேர்ந்துருவார். சந்திரனும் இருக்கார் கடகத்தில் இந்த சுக்கிர பயிற்சி ஆகிற அன்னைக்கு. அது இல்லாமல் கண்ணியில் கேது, கும்பத்தில் சனி வக்ரம் பெற்றிருக்கார். இதுதான் கிரக சூழ்நிலை. இதை வச்சு பார்க்கும்போது பொதுவாக இது நாள் வரைக்கும் நம்ம சுக்கிர பயிற்சி தான் சொல்ல போகிறோம். சுக்கிரன் பற்றி தான் சொல்லணும். இது நாள் வரைக்கும் சுக்கிரன் மிதுன ராசியில் இருந்தார். மிதுன ராசின்றது புதன் தான். அந்த புதன் வந்து சுக்கிரனுக்கு வந்து பெரிய பகைன்னு சொல்ல முடியாது. இப்போது சந்திரனுடைய வீட்டில் வந்திருக்கார். கடகராசி என்று சொல்லக்கூடிய சந்திரன் தான் அந்த ராசிக்கு அதிபதி. அந்த சந்திரன் வீட்டுக்கு வந்திருக்கார். பொதுவாக சுக்கிரனும் சந்திரனும் சேர்ந்திருந்தாலே ஜோதிட சாஸ்திரப்படி வளர்ச்சி என்று சொல்லப்படுகிறது. அப்போ கண்டிப்பாக வளர்ச்சி தான் பெற போகிறீங்க. இந்த பொது பலன் வந்து பார்க்கும்போது மக்கள் எல்லாருக்கும் அந்த தேவையான ஆசைகள் நிறைவேறும். அது முக்கியமான விஷயம். இந்த சுக்கிரன் வந்து கடகத்தில், அதுவும் சந்திரனும் கூட இருக்கார். அது பயிற்சி ஆகும்போது சந்திரனும் கூட இருக்கார். அப்போ கடகத்தில் சுக்கிரன், சந்திரன், ஏற்கனவே அங்கே புதன் இருக்கார். புதன், சுக்கிரன், சந்திரன் இந்த 3 பேருமே இருக்காங்க. 3 பேருமே நல்ல ஒரு கிரகங்களாக சொல்லப்படுகிறார். அப்போ புதன் வந்து கல்விக்குரிய கிரகம். சகல விதமான சாஸ்திரங்களுக்கு படிப்பு, கல்வி, மதிப்பு, மரியாதை இதுக்கெல்லாம் சொல்லக்கூடிய கிரகம். சுக்கிரன் வந்து எல்லா வகையான ஆசாபாசங்கள், சந்தோஷமான விஷயங்கள், நம்மளுக்கு சகல சௌபாக்கியம் கிடைக்கக்கூடிய விஷயங்கள் இதெல்லாம் கொடுக்கக்கூடிய ஒரு சுக்கிரன் தான். சந்திரன் வந்து நல்ல ஒரு அன்பு, பாசம், மனித நேயம், அதன் பிறகு மனநலம், மனோகாரங்க சொல்ல போகிறாங்க சந்திரன். அதனால் மனநலம் நன்றாக இருக்கிறது, தெளிவான சிந்தனையோடு இருக்கிறது, எண்ணங்கள் பூர்த்தி ஆகிறது. அரசாங்கத்தோட தொடர்புடைய கிரகமும் சந்திரன் தான் சொல்லப்படுது. சூரியனும் உண்டு, சந்திரனும் உண்டு. ஏன்னா 2 ராஜ கிரகங்கள். அரசாங்கத்துடைய உதவிகள், அரசாங்கத்து மூலிமா நல்லது நடக்கிறது, இதெல்லாமே சந்திரனுடைய பலன்களாக சொல்லப்பட்டிருக்கு. அப்போது சுக்கிரன் இருக்கக்கூடிய இடத்துல இந்த கிரகங்கள் இருக்கும்போது எல்லா விதமான மக்களுக்கும் நல்ல அவங்களுடைய எண்ணங்கள் நிறைவேறும், கல்வியில் வளர்ச்சி ஏற்படும், தேவையான பொருட்கள் வீடு வந்து சேரும், நல்ல மாற்றத்தை உணர்வாங்க. சாதாரண ஒரு வீட்டில் இருப்பாங்க, அவங்க வாடகை வீட்டு போனால் கூட அந்த வீடு சொந்த அவங்களுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். புது விதமான திட்டங்களை போடுவாங்க. இது இல்லாமல் சுக்கிரன் வந்து பார்க்கும் இடம் வந்து மகர வீடாக இருக்கிறது. மகர வீடு சனி. சனி வந்து நட்பு கிரகம் தான் சுக்கிரனுக்கு. அப்போ மகர ராசியை பார்க்கும் பொழுது பார்வை பலனும் கண்டிப்பாக சொல்லி ஆகணும். அப்போ சுக்கிரனுக்கு ஒரே பார்வை தான், 7ஆம் பார்வை. அப்போ இந்த மகர ராசியை பார்க்கும் பொழுது கடல் கடந்த வாணிகம் சிறக்கும், நல்ல ஒரு நீரின் மூலமாக ஏற்படக்கூடிய பொருட்கள் உற்பத்தி ஆகும், அது வளர்ச்சி பெறும், கடல் வாழ் உயிரினங்கள் விலை ஏற்றங்கள் இருக்கும், அது மூலிமா சம்பாதிக்கிறவங்க நல்லா சம்பாதிப்பாங்க, வளர்ச்சி அடைவாங்க, ஏற்றுமதி இறக்குமதி நல்லா வாணிகம் நல்லா முன்னேற்றமாக இருக்கும். இது மாதிரிலாம் நல்ல விஷயங்கள் தான் சொல்லிட்டு வரேன். தீமையான விஷயங்கள் எதுவும் நடக்க போகிறது இல்லை. அதனால தான் நல்ல விஷயம் சொல்லிட்டு வரேன். அப்படி ரொம்ப கொஞ்சம் இதுவாக இருக்கணும், நெகட்டிவான விஷயங்கள்னாக்கா என்னன்னு கேட்டிங்கனாக்கா, ஒரு சில பேருக்கு அதிகமாக, அதாவது இப்போ ஒரு ஆசைப்படலாம், பேராசைப்படக்கூடாது, அந்த மாதிரி எண்ணங்கள் மேலோங்கும். அப்போ அந்த ஆசை மட்டும் பட்டு நியாயமான ஆசையாக இருந்தால் நல்லது நடக்கும். பேராசைப்பட்டால் பெரு நஷ்டம் தான். அப்போது பேராசைப்பட்டு நீங்கள் செய்யக்கூடாத செயலை செஞ்சு போகக்கூடாத இடத்துக்கு போய் பழகக்கூடாத நட்பு பழகினீங்கன்னா கண்டிப்பாக பிரச்சனை தான் வரப்போகுது. இதுதான் இந்த பொது பலனை நான் இப்போ சொல்லியிருக்கேன் இந்த சுக்கிர பயிற்சிக்கு. அதனால் இதை கவனமாக கேட்டு நீங்கள் தெரிஞ்சு நடந்துக்கணும்னு சொல்லிட்டு அடுத்ததாக மேசராசிக்கு போக போகிறேன். கன்னிராசிக்காரங்க பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 11ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கார். அவர் பார்க்குற இடம் 5ஆம் இடம். 7ஆம் பார்வையை உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்தை பார்க்குறாரு. அதுக்குண்டான பலாபலம் தான் இப்போ இந்த பதிவில் நான் சொல்ல போகிறேன். பொதுவாகவே 11ஆம் இடத்துல எந்த கிரகங்கள் வந்தாலும் ஜோதிட சாஸ்திர பிரகாரம் நல்லது தான் செய்யணும்னு சொல்லியிருக்கு. அது லாபஸ்தானம். அதனால் எல்லா வகையான லாபம் தான் கிடைக்க போகுது உங்களுக்கு. அப்போது கன்னிராசிக்காரங்களுக்கு இதனால் இருந்த வரைக்கும் பிரச்சனைலாம் தீர்ந்து நான் சொல்லக்கூடிய வகையெல்லாம் உங்களுக்கு லாபம் கிடைக்கும். எந்த வகைன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய பெண்கள், மூத்த சகோதரன் சொல்லுவாங்க இல்லையா, 11ஆம் இடத்துல மூத்த சகோதரம். அப்போது அக்கா உறவு, அண்ணி உறவு, அப்புறம் வந்து மாமியார், அத்தை வழி உறவு, இது மாதிரி உங்களுக்கு வயசில் பெரியவங்களாக இருக்கணும், அது பெண்களாக இருக்கணும், அவங்க உறவில் இருக்கணும். அவங்க மூலிமா கண்டிப்பாக நல்லது நடக்கும்.
அவங்களே உங்களுக்கு உதவி பண்ணுவாங்க. திடீர்னு யோசனை பண்ணி இது மாதிரி ஒரு பிளான் வச்சுருக்கேன், இது பண்ணுறியாப்பா, உனக்கு நல்லது நடக்கணுவாங்க. நீங்கள் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும். அப்போ உங்களுக்கு அதுக்கு பலன் கண்டிப்பாக கிடைக்கும். அவங்களோட இணைஞ்சு பணியாற்றுவீங்க. உங்களுக்கு வந்து அவங்க கோயிலுக்கு கூட்டின்னு போவாங்க. அப்போ அவங்களுக்கு உதவி செய்வாங்க. இது மாதிரிலாம் நடக்கும். அதே மாதிரி நட்பு வட்டாரத்தில் நல்லபடியாக பழக்க வழக்கம்லாம் இருக்கும். அது ஆண் நட்பு இருந்தாலும் பெண் நட்பு இருந்தாலும் நல்லபடியாக சிறந்து விளங்கும். ஏன்னா பொதுவாக கன்னிராசிக்கு நட்பு வகை நல்லா தான் இருக்கும். என்ன ஒன்று நீங்கள் தான் பயன்படுத்திக்க மாட்டீங்க. ஆனால் நீங்கள் நம்ம நல்ல காலங்கள் வரும்போது பயன்படுத்திக்கிறது நல்லது. ஏன்னா கன்னிராசிக்கு வந்து இப்போ கொஞ்சம் சுமாரான பலனாக தான் இருக்கிறனால இந்த மாதிரி மாத கிரகங்கள் மூலிமா நடக்கக்கூடிய விஷயத்தை நல்லபடியாக பண்ணிக்கணும். இது ஏனோதானன்றது சொல்கிறது கிடையாது, கிரகங்களை வச்சு தான் சொல்லிட்டு வரோம். அதனால் அந்த சுக்கிர பயிற்சின்றது ஒரு மாதம் தான் காலம்தான். அந்த ஒரு மாத காலத்துக்கு உண்டான பலாபலம் தான் சொல்கிறோம். அதுவும் அந்த சுக்கிரன் எந்த ராசியில் இருக்கார், எந்த ராசியை பார்க்குறாரு, அதை பார்த்து அதை வந்து ஆராய்ச்சி பண்ணி தான் சொல்லிட்டு வரோம். அப்போது அதுக்குள்ள பலன் கண்டிப்பாக கிடைக்க தான் செய்யும். அதனால் நீங்கள் 11ஆம் இடத்துல இருக்கும்போது சுக்கிரன், சந்திரன், புதன் இருக்கிறனால உங்களுக்கு நட்பு உறவு வகையில் நிறைய லாபம் கிடைக்கும். அவங்க மூலிமா உதவிகள் கிடைக்கும். கடன் கேட்டிருந்தால் கூட வெளியில் கேட்டிருப்பீங்க, கடன் கிடைக்கிறது ரொம்ப லேட்டாக இருக்கும். எனக்கு அது கூட இது கொடுன்னுவாங்க, சூரட்டி கொடுன்னுவாங்க, எனக்கு டாக்குமெண்ட் கொடுன்னுவாங்க, அப்போ தான் தருவேன்னுவாங்க. அப்போது இப்போ உள்ள காலகட்டத்தில் பார்க்கும்போது நீங்கள் நான் சொன்னேன் இல்லையா, அந்த உறவு வகையில் பெண்கள்லேயே உங்களுக்கு அத்தை வழி உறவு, அண்ணி வழி உறவு, அக்கா வழி உறவு, இது மாதிரிலாம் கேட்டிங்கன்னா அவங்க உங்களுக்கு உதவி பண்ணுவாங்க. அந்த சூரட்டி கூட அவங்களே கொடுத்துட்டு உங்களுக்கு வாங்கி கொடுப்பாங்க. அப்போ எவ்வளோ பெரிய விஷயம். அப்போ அதெல்லாம் நடக்கும். அதை நீங்கள் பயன்படுத்திக்கணும்னு தான் சொல்கிறேன். இது மாதிரி பயன்படுத்திடுவாங்க, கண்டிப்பாக நல்லது நடக்கும். பயன்படுத்தி பார்க்காம, நான் சொல்கிறத கேட்காம நீங்கள் ஒன்று அப்படியே தான் இருக்கேன், கஷ்டப்பட்டுக்கிட்டே தான் இருக்கேன், ஒன்றுமே நடக்கலையே அப்படின்னு கமெண்ட்ஸில் போடுறீங்க. அது தவறான விஷயம். நீங்கள் பயன்படுத்தி உணர்ந்து, நான் தான் இல்லை, யார் எது சொன்னாலுமே அது பயன்படுத்தி பார்த்துட்டு சொல்லுங்கள். அப்போ தான் என்னுடைய பலன் தெரியும். அதனால் இந்த பதிவில் நான் கண்டிப்பாக அதை சொல்லி ஆகணும். அதனால் கன்னிராசிக்காரங்களுக்கு நல்லா தான் இருக்க போகுது. 11ஆம் இடத்துல இந்த சுக்கிர பயிற்சியாக இருக்கனால எல்லா விஷயமும் நல்லது நடக்கும். 5ஆம் இடத்தை பார்க்கறனால உங்களுடைய பூர்வ புண்ணியம் நல்லா பிரகாசிக்க போகுது. முன்னோருடைய ஆதரவு, அவங்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும். முன்னோர்கள் திதி இந்த காலகட்டத்தில் வந்தால் அதை நீங்கள் கிராண்டாக பண்ணுங்கள். நிறைய பேருக்கு சாப்பாடு போடுங்க, துணிமணி எடுத்து கொடுங்க. அதுதான் விஷயம். சாப்பாடு போடுறது மட்டும் இல்லை, துணிமணி எடுத்து கொடுத்தா இன்னும் விசேஷம். ஏன்னா அது சாப்பாடு மட்டும் தான் போடுவீங்கன்னு எதிர்பார்த்து இருப்பாங்க. ஆனால் அதோடு சேர்ந்து துணிமணி கொடுக்கும்போது இன்னும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அவங்களுக்கு. அதனால் உங்களுக்கு தந்தைக்கு பண்ணிங்கன்னா வேட்டி தட்டி எடுத்துக்கலாம், தாய்க்கு திதி கொடுத்து போனீங்கன்னாக்கா புடவை ஜாக்கெட் எடுத்து கொடுக்கலாம், இல்லைன்னா 2 பேருக்குமே ஆண் பெண் 2 பேருமே எடுத்து கொடுக்கலாம். இது மாதிரிலாம் பண்ணிட்டு வரலாம். இது மாதிரிலாம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா ரொம்ப நல்லதுன்னு சொல்லியிருக்கேன். நீங்கள் நினைச்ச எண்ணம் நடக்கும். 5ஆம் இடம்ன்றது உங்களுடைய எண்ணம், அப்போ சொந்த எண்ணம், அது கண்டிப்பாக பூர்த்தி ஆகும். இது இல்லாமல் கன்னிராசிக்காரங்க காதல் வாய்ப்பட்டிருந்தீங்கன்னா அவங்களுக்கும் இந்த காதல் வெற்றி மேலே வெற்றி கட்டும். அந்த 5ஆம் இடத்தை வந்து சுக்கிரன் பார்க்கும்போது அந்த எதிர்ப்பாளினம் இதனால் வரைக்கும் முடிவு கொடுக்காம இருப்பாங்க. சரி, இப்போ நான் சொல்கிறேன், சரி ரொம்ப நாளாக நீங்கள் என்ன விரும்புகிறேன்னு சொல்லிட்டு இருக்கீங்க, கண்டிப்பாக இப்போது நானும் விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லி பதில் கொடுப்பாங்க. அதுக்குள்ள நேரம் தான் இப்போ வந்திருக்கு கன்னிராசிக்கு. அதனால் ஆனந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் ஒரு விரும்பக்கூடிய விஷயம் கண்டிப்பாக நடக்கும். அது கல்யாணத்தில் கூட முடியும். ஏன்னா நல்ல நேரத்தில் நடக்கும்போது நல்லது தானே முடியும், சுகமாக தான் முடியும். நீங்கள் எப்பயுமே ஒன்று ஆரம்பித்தா நல்ல நேரங்காலம் பார்த்து ஆரம்பிக்கணுவாங்க. ஆனால் காதல் அப்படி கிடையாது. காதல்ன்றது தன்னிச்சையாக எதிர்பாராமல் வர்றது தான். அந்த எதிர்பாராமல் வருது இப்போ உள்ள காலகட்டத்தில் வந்தால் கண்டிப்பாக நல்லா நடக்கும். அதுக்கு தான் நேரங்காலம் அந்த காலத்தில் ஒதுக்கியிருக்காங்க. அது மாதிரி நடக்க போகுது. அதனால் பயணங்கள் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். அது இல்லாமல் நட்பு வட்டார விரிவடையும். வெளிவட்டார பழக்கங்கள் ரொம்ப அபரிதமாக இருக்கும் உங்களுக்கு. கன்னிராசிகள் ஏற்கனவே நிறைய இருக்கும், அது இப்போது அதிகமாக இருக்கும். அப்போ நீங்கள் அந்த நட்பு வட்டாரத்தில் எந்த நட்பை நம்ம தக்க வச்சுக்கணும், எதோடு தொடர்ந்து டச் இருக்கணும்னு சொல்லி அதை நீங்கள் பயன்படுத்திங்க. இவெல்லாம் பண்ணிட்டீங்கன்னா நல்லது நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு எல்லா வகையிலும் ஏற்றம் கிடைக்க போகுது. நீங்கள் இறை வழிபாடுன்னு பார்க்கும்போது பெருமாளுடைய வழிபாடு, தாயாருடைய வழிபாடு இதெல்லாம் பண்ணிட்டு வரலாம். தாயாருக்கு வந்து வஸ்திரம் சாத்தி வழிபடலாம். அது ரொம்ப விசேஷமாக சொல்லப்பட்டிருக்கு இப்போ உள்ள காலகட்டத்தில். அது இல்லாமல் பச்சை கலர் அது ரொம்ப உகந்ததாக சொல்லப்பட்டிருக்கு. பச்சை பட்டு வாங்கி கொடுக்கலாம் வசதி இருந்தால். இல்லைன்னா பச்சை வஸ்திரம் இது மாதிரி வாங்கி கொடுக்கலாம். தானதனம் பண்ணும்போது பச்சை வஸ்திரம் அது மாதிரி வாங்கி கொடுக்கலாம். ஆனந்தாலும் பெண்ணாந்தாலும் அது மாதிரி தானதனம் பண்ணிட்டு வாங்க. இறை வழிபாடு தொடர்ந்து பண்ணிட்டு வாங்க. இது இல்லாமல் நீங்கள் செய்யக்கூடிய விஷயம், படிக்காத பசங்களுக்கு, படிக்கிற பசங்களே ஸ்கூல் பள்ளிக்கூடம் போக முடியாமல் இருப்பாங்க, அவங்களுக்கு உதவி பண்ணலாம். அவங்களுக்கு தேவையான நோட் புக்கு, பென்சில், பேனா இது மாதிரிலாம் வாங்கி கொடுக்கலாம். இது மாதிரிலாம் செஞ்சுட்டு வரலாம். இது மாதிரிலாம் செஞ்சுட்டு வந்தால் ஏதோ ஒரு வகையில் உதவி பண்ணணும். அதுதான் தான தர்மம். இது சாப்பாடு தான் போடணும், தண்ணி தான் கொடுக்கணும் அப்படின்னு கிடையாது. எல்லா தேவையிலும் பூர்த்தி பண்ணுறது தான். அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு நீங்கள் அதுக்கு தனியாக ஒதுக்கணும். அதுக்குண்டான வசதி உங்களுக்கு இருக்கணும். அப்போ நீங்கள் பண்ணிட்டு வரலாம். அப்போ தப்பு கிடையாது. உங்களால் முடிஞ்சதே பண்ணலாம், தப்பு கிடையாது. அது மாதிரி பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக நல்லது நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு இந்த சுக்கிர பயிற்சி கன்னிராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாக நல்லது தான் நடக்கும்னு சொல்லி நீங்கள் இந்த இறை வழிபாடும் தானதனம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா எல்லா நாளும் பெற்று வாழ்வின்னு சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன்.